ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்பி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து என்னுடைய நியூ அரைவல். நான் வந்து 2 வருஷமாக பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பற்றி உங்களுக்கு காமிச்சிட்றேன். எனக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வந்து 2 பர்னர் தான் இருக்குது. பக்கத்தில் மிக்ஸி வச்சுருக்கேன். இந்த கார்னரில் தான் நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளக்கு வந்து மேலே போகும் பாருங்கள், மேலே இங்கே தான் ஸ்விட்ச் இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கிரைண்டர் வாங்கலான்னு ஷாப்புக்கு போகும்போது அப்படியே இது வச்சுருந்தாங்க. இதோடைய ரேட் வந்து கம்மி தான், 1400 300 அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இது பட்டர்ஃப்ளை. இது நான் 1 டைம் ரிப்பேர் கூட பண்ணிட்டேன். அதோடைய ஸ்டிக்கர் கூட இருக்குது பாருங்கள். அப்படி இருந்தும் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எப்போவுமே இதில் வந்து நான் பால் காய்ச்சறது, குக்கர் வச்சுக்கிறது, அதுக்கப்புறமா வந்து வாட்டர் சூடு பண்ணுறது, இதெல்லாமே மெயினாக நான் பண்ணுவேன். ஏன்னா 2 பர்னர் இருக்கனால மார்னிங் வந்து ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு லன்ச் ரெடி பண்ணுறது, பசங்களுக்கு வந்து சமைச்சு லன்ச் கட்டுறது, இதுக்கெலாம் வந்து எனக்கு 2 ஸ்டவ் வச்சுட்டு முடியாதுன்றனால இதில் வந்து டக்குன்னு நான் குக்கர், சுண்டல் அதெல்லாம் வச்சுருவேன். பால் மோஸ்ட்லி இதிலேயே காய்ச்சிடுவேன். இதில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் டீப் ஃப்ரை இருக்குது, ப்ரெஷர் குக்கர் மோடு, கிரேவி இதெல்லாமே இருக்குது. வாட்டர் எனக்கு அதிகமாக யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா, வாட்டர், மில்க்கும், ப்ரெஷர் குக்கர் இது தாங்க நான் வைப்பேன். இப்போ இதில் வந்து நான் பால் காய்ச்சி உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இதுக்கு நம்ம வைக்கிற பாத்திரம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், இதை வைக்கலாம். குக்கரும் வைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா நடுவில் சென்டராக, அங்கே தான் வந்து ஹீட் ஆகும். ஸ்விட்சை ஆன் பண்ணோன்னே அதில் வந்து ஒரு லைட் எரியும். அந்த லைட் எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஆன் பட்டன் இருக்குல்ல, இந்த ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் அந்த பட்டன் ஆன் பண்ணிட்டா இது ஆன் ஆகிடும். இதில் எப்படி வச்சுருக்காங்க மோடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளையில் டீப் ஃப்ரை அதில் தான் எப்போவுமே இருக்கும். நம்ம வந்து இது வந்து புஷ் பட்டன் தான், புஷ் பண்ணணும். இப்போ நான் வந்து மில்க் மோடில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஆனால் மில்க் மோடில் வச்சா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். நான் எப்போவும் என்ன பண்ணுவேன், வாட்டர் மோடில் வச்சுருவேன். பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். வாட்டர் மோடில் வச்சா கொஞ்சம் வந்து ஸ்பீடாக வரும். இந்த அப் ஏரோ டவுன் ஏரோ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து டெம்ப்ரேச்சர் அதிகமாக வச்சுக்கலாம். டெம்ப்ரேச்சர் ஆன் பண்ணிவிட்டு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த அப்புன்றது 180, அதுக்கப்புறம் 200 240 வரைக்குமே போகும். டவுன் வந்து 70லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் நம்ம வந்து வாட்டர், மில்க்லாம் வச்சா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி வந்து இதுவாகும். நான் மோஸ்ட்லி வந்து டெம்ப்ரேச்சர்லாம் செட் பண்ண மாட்டேன். நார்மலாக நம்ம வந்து மில்க்கும் வச்சிடலாம். மில்க் வச்சுட்டு நீங்கள் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா மில்க் மோடில் வைக்கலாம். பட் வாட்டரில் வச்சா நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும், இல்லைனா பொங்கி ஊற்றிடும். இப்போ நான் கை வைக்கிற இடம்லாம் வந்து ஒன்றுமே ஹீட் ஆகாது. அந்த சென்டர் ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அங்கே மட்டும்தான் ஹீட் வரும். புதுசாக இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குற மாதிரி இருந்திங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பால் வந்து சீக்கிரமாகவே பொங்கிடுச்சு. நான் வச்சு 2 மினிட்ஸ் தான் ஆகுது. சீக்கிரமாகவே சூடாகிடும். நம்ம வைக்கிற பாத்திரம் பொறுத்து இருக்குது. கீழே வந்து ரொம்ப அடிகனமாக வச்சா கொஞ்சம் லேட் ஆகும். எப்போவுமே பால் காய்ச்சிற இந்த பாத்திரத்தில் தான் சீக்கிரமாக பொங்கி வந்துடும். இப்போ நான் மில்க் மோடு மாற்றினோன்னே அது வந்து அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் வாட்டர் வச்சு காட்டுறேன். குக்கரும் வைக்கலாம். நம்ம குக்கரில் வந்து நல்லாவே குக்கர் மோடு இருக்குது பாருங்கள், ப்ரெஷர் குக்கர், அதை ஆன் பண்ணிடலாம். குக்கரில் வந்து சுண்டல், நம்ம பொங்கல் பண்ணலாம், எல்லாமே வந்து குக்கரில் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தாராளமாக செய்யலாங்க. இப்போ நம்ம பாத்திரத்தை எடுத்துட்டோன்னா அங்கே வந்து EO அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் பாருங்கள். ஒரு பீப் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அதுவே வந்து 2-3 மினிட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது எல்லாமே நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து தாராளமாக புதுசாக வாங்க போகிறீங்கன்னா டவுட்டே இல்லாமல் வாங்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு கேஸ் செலவும் மிச்சமாகும். இப்போ நான் வச்சுருக்கிறது பாருங்கள், வாட்டர் கொஞ்சமாக வச்சு காட்டுறேன். நிறையவும் வைக்கலாம். இந்த மாதிரி பாத்திரங்கள் வைக்கலாம். சின்னதாக கூட நீங்கள் குழம்பு சூடு பண்ணுறது அதெல்லாம் கூட பண்ணிக்கலாம். அலுமினியம் அதெல்லாம் தான் வைக்கக்கூடாது. இப்போ நான் காட்டுறது வந்து இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம்லாம் வச்சா அதில் வந்து ஒர்க் ஆகாது. இது வச்சேன்னா இப்போ பாருங்கள், அந்த மோட் காட்டுது பாருங்கள், அதில் வந்து வெசல்ஸ் இல்லாத மாதிரி EO அப்படின்றது காமிக்குது. ஸோ நான் இப்போ இது வச்சுட்டேன். வாட்டர் மோடில் வைக்கும்போது தண்ணி வந்து குயிக்காகவே ஹீட் ஆகிடும். இதுக்கு வந்து அவ்வளோவா கரண்ட்டு பில் கூட அவ்வளோவா செலவாகாதுங்க. எனக்கு வந்து இது 2 இயர்ஸ்க்கு மேலே நான் இது வச்சுருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளை ரொம்பவே நல்லாவே யூஸ் ஆகுது. இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த லைட் வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கும். கீழே வந்து ஒரு ஃபேன் வந்து சுற்றிட்டுருக்கும். அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும் உள்ளே. அது வந்து அதுக்கப்புறம் அது ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து வாங்க புதுசாக நான் வந்து வச்சுருக்கேன் இல்லையா, இது நான் வாங்கலை, எனக்கு வந்து ஹஸ்பண்டோட கம்பெனிலேருந்து இந்த வருஷம் கிஃப்டாக வந்துச்சுங்க ஆயுத பூஜைக்கு. ஸோ என்னோடய பழையசு வந்து நல்லா தானே இருக்குது ரிப்பேர் பண்ணி. ஸோ அதனால் அது வந்து எனக்கு மாற்றத்துக்கு மனசு இல்லை. ஸோ நான் இதை அப்படியே வச்சுருக்கேன். இதோட அன்பாக்சிங் தான் உங்களுக்கு காட்டுறேன். இது நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லைங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. கிளாஸ் டாப் மாதிரி மேலே பளபளன்னு இருக்குது. இதுவும் வந்து பட்டன் சிஸ்டம் தான் போல் இருக்குது. ஸோ நான் ஓல்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேருந்து இது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அது வந்து லாங் ஒயராக இருந்தது. இது வந்து எனக்கு கிச்சனில் இப்போ எட்டலை. ஸோ நான் பெட்ரூமில் தான் வச்சு கீழே இருக்க ஃப்ளக்கில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு இதோடைய டீட்டெயிலாக நான் ப்ராடக்ட் பற்றி நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது நான் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு வீடியோ வேணும்னா போடுறேன். எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.